அடுத்தது இன்னொரு வகையான தனிமை என்னன்னா அலைஞ்சு திரிகிறது. அதாவது எப்பயும் அவங்களுக்கு ஒரு சமூகமாக இருக்காது. ஒரு ஊரில் இருக்கிறது, மனைவி பிள்ளைகளோட கிளம்பிடுறது, இன்னொரு ஊரில் இருக்கிறது, அப்படியே போயிடுறது. இதுக்கு பேர் சியாகா. இதுக்கு பேர் என்ன? சியாகா. இந்த சியாகா என்ற சொல் ஆறுக்கு பயன்படுது. இந்த அதாவது எங்கே பற்றட்ட வாழ்க்கையில் இது ஒரு தனிமை, சமூக தனிமைன்னு சொல்றது. இப்படி விட்டு போறது, எங்கேயாவது போறது. இது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் வருகிறது. ஆனால் சில அறிஞர்கள் லைஃப் பண்றாங்க. ஷேக் அல்பானி ஹசன் என்றாரு. நான் தரம் சம்பந்தமாக பார்க்கலாம். அந்த செய்தியை நான் சொல்றேன். என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூல், அபூதாவுதுல வரக்கூடிய 2486, அல்லாஹ்வின் தூதரே, இதன்லி ஃபிஸ்ஸியாஹா, அலைந்து திரிந்து வாழ எனக்கு அனுமதியுங்கள். எப்படி அலைஞ்சு திரிஞ்சு சமுதாயத்தை விட்டு அப்படியே வாழ்ந்தேங்க. அது உண்மையிலேயே ஈமானோடு வாழ நினைக்கிறவனுக்கு அது நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான். அது இங்கேயா போய் சமூக வாழ்க்கையில் புறம் பேசிக்கிட்டு, ஏன்னா கொஞ்சம் பேரோடையே பழகிக்கிட்டு இருந்தோம்னா புறம் பேசுறது அதிகரிச்சிடும். விளங்கிட்டா? ஏண்டா அதை இமாம் சுஃபியான் சௌரி சொல்றாங்க.